ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேஷ சுவாமிநாத ஜானகி ரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் சரிதம் தொடர்ச்சி. மௌன சுவாமிங்கிற ஒரு அடியார் நம்முடைய பிராமண சுவாமிகளுக்கு தொண்டு செய்ய வந்து சேர்ந்தார். நம்ம பழனி சுவாமி உமாதேவிக்கு பண்ற அபிஷேக பாலை எடுத்துன்னு வந்து நம்முடைய பிராமண சுவாமிகள் வாயில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துவர். அப்படி ஒரு தபஸ் துருவனை போல. இதுக்கப்புறம் நம்முடைய பிராமண சுவாமிகள் வில்வ மரத்தடி, இலுப்ப மரத்தடி, மங்கப்பிள்ளையார் கோவில்னு பல இடங்கள்ல நிஷ்டையில இருந்தார். அண்ணாமலையா நம்ம பிராமண சுவாமிகளுக்கு தொண்டு செய்யறதுக்கு இன்னொரு அடியார அனுப்பி வச்சா. அண்ணாமலை தம்பிரான்னு பேரு. திருவண்ணாமலை ஆதீனத்தை சேர்ந்தவர். இவர் பிராமண சுவாமிகளை வேண்டியும் வற்புறுத்தியும் அவருடைய மடம் ஒண்ணு குருமூர்த்தம்னு பேரு அங்க அழைச்சுண்டு போறார். இந்த குருமூர்த்தத்துல தான் பகவான் 1.5 வருஷ காலம் ஸ்வரூப சமாதியில இருக்கார். ரொம்பவும் கடுமையான தபஸ். ஆகாரம் வெறும் கஞ்சி தான், அதுவும் பலவந்தமா தான் வாயில ஊத்த வேண்டி இருந்தது. உடம்பு இழைச்சு எலும்பும் தோலுமா போச்சு. நிக்க வச்சா தொப்புன்னு கீழே உக்காந்துடுவார். குளிக்கிறது இல்ல, கழுவுறது இல்ல. தலை குருவி கூடு மாதிரி பின்னி பிணைஞ்சு போச்சு. நகமெல்லாம் நீண்டு வளைஞ்சு போச்சு. குருமூர்த்தத்துல இப்படி ஒரு தவ யோகியை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடி எடுத்து ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சா. இத பார்த்த தம்பிரான் சுவாமிக்கு உற்சாகம் கரப்புரண்டு போச்சு. நம்முடைய பிராமண சுவாமிகளுக்கு தூபதீப ஆராதனை காட்டலான்னு முயற்சித்தார். பகவான் வேண்டான்னு கைய சுச்சுட்டார். அதுக்கப்புறம் தம்பிரான் சுவாமிகள் பகவானுக்கு ஆகாரம் எடுத்துன்னு வர்றச்ச சுவத்துல எழுதியிருந்தத சுட்டி காட்டினார். இதற்கு தொண்டு இதுவே, இதுதான் சுவத்துல எழுதியிருந்தது. இந்த ஜீவனுக்கு ஆகாரம் கொடுக்கிற இந்த தொண்டே சிறந்த தொண்டுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த தூபதீப ஆராதனை எல்லாம் காட்டுறத தம்பிரான் சுவாமிகள் நிறுத்திவிட்டார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேஷ சுவாமிநாத ஜானகி ரமணாய.